வணக்கம். நான் உங்களுடைய கோச் அப்துல் நபீல். இன்றைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது 5 important qualities to achieve massive success in network marketing business. நம்ம பெரிய சக்ஸஸை அடையிறதுக்கு நம்மளுக்கு தேவையான 5 முக்கியமான குவாலிட்டிஸை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நண்பர்களே, 2-3 விஷயத்தை நான் உங்ககிட்ட சொல்ல விருப்பப்படுறேன். நான் இப்போது என்னுடைய வீடியோஸ்லாம் நிறைய ஆங்கிலம் இங்கிலீஷ் மிக்ஸ் பண்ணுறதுக்கு காரணம், நிறைய அதர் ஸ்டேட்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸும் இப்போ என்னுடைய சேனலில் இருக்காங்க. ஸோ அவங்க ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிட்டதுனால தான் நான் இப்போது தமிழும் ஆங்கிலமும் மிக்ஸ் பண்ணி நான் வீடியோஸ் பண்ணுறேன். அப்போது எல்லாருக்குமே இது ஒரு பிரயோஜனமாக இருக்கட்டுமே, யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டுமேன்றதுக்காக. ஸோ இது ஒன்று. இரண்டாவது, நம்ம நெட்வொர்க் மார்க்கெட்டிங்க்கு இல்லை ஒரு பெரிய பொய் இருக்குது. பிக்கெஸ்ட் லை ஆஃப் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் என்னன்னு தெரிஞ்சுக்கணுமா? என்னன்னா, யூ டோன்ட் வாண்ட் எனிதிங் டு பிகம் சக்ஸஸ்ஃபுல் இன் திஸ் பிஸ்னஸ் அப்படின்ற ஒரு பொய். நீங்கள் இதில் ஜெயிக்கணும்னா உங்களுக்கு ஒன்றுமே தேவையில்லை அப்படின்ற ஒரு பொய் இருக்குது. அஃப்கோர்ஸ் இந்த பிஸ்னஸ்க்குள்ளே வர்றதுக்கு நம்மளுக்கு பெருசாக ஒன்றும் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை. ஆனால் சக்ஸஸ் ஆகிறதுக்கு ஒன்றுமே தேவையில்லைன்னா அது மிகப்பெரிய பொய். யூ கேன் கம் இன் டு திஸ் பிஸ்னஸ் பை சான்ஸ். நீங்கள் எதிர்ச்சியாக இந்த பிஸ்னஸ்க்குள்ளே வந்திருக்கலாம், பட் யூ கேனாட் பிகம் மில்லியனர் பை சான்ஸ். நீங்கள் எதிர்ச்சியாக நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் சக்ஸஸ் ஆகவே முடியாது. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த 5 இம்பார்ட்டன்ட் குவாலிட்டிஸ் டு அச்சீவ் மேசிவ் சக்ஸஸ் இன் நெட்வொர்க் மார்க்கெட்டிங், இந்த குவாலிட்டிஸ் இருந்தால் மட்டும்தான் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பிஸ்னஸில் சக்ஸஸ் ஆக முடியும். முதல் விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ட்ரீம், கனவு இருக்கணும். என்னால் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியல, என்னால் வாழ்க்கையில் சாதிக்க முடியலன்னு சொல்கிறதையும் புலம்புறதையும் முதல்ல நிறுத்துங்க. காரணம், உங்களுக்கு கனவு இல்லையே. கனவு இல்லைன்னா எப்படிங்க உங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும்? எப்படிங்க உங்கள் வாழ்க்கையில் சாதிக்க முடியும்? நான் சொல்கிறது நீங்கள் தூங்கும்போது காண்றீங்களே அந்த கனவை பற்றி இல்லை, உங்களை தூங்க விடாமல் செய்யுதே அந்த கனவை பற்றி பேசிகிட்டு இருக்கேன். கனவு இல்லைன்னா உங்களால் வாழ்க்கையில் ஜெயிக்கவே முடியாது, சாதிக்கவே முடியாது. முதல்ல கனவு காணுங்க, அந்த கனவை விஷுவலைஸ் பண்ணுங்க. அதை அடையணுன்ற உறுதியான எண்ணத்தை உங்கள் மனசுக்குள்ளே வளர்த்துக்கோங்க. உங்களுக்கு ஒரு கனவு கண்டு அதை அடையணும்னு உறுதியான எண்ணம் உங்கள் மனசில் இருந்தால், பிரபஞ்ச சக்தி உங்களுக்கு 1000 வழிமுறைகளை உங்கள் கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தும் அந்த கனவுகளை நிறைவேற்றுறதுக்கு. கனவு காணுங்க. எதுக்கு பண்றோனே தெரியல, எங்க போனோனே தெரியல, எவ்வளோ பெரிய வாய்ப்பு உங்க கையில் இருந்தாலும் அது வேஸ்ட். ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, most of the people die at 30, they just wait to be buried at 75. முக்காவாசி பேர் 30 வயசுலேயே இறந்துடுறாங்க. அவங்கள புதைக்கிறதுக்கு 75 வயசு வரைக்கும் காத்திருக்காங்க. அவ்வளோதான். இதுக்கு என்ன அர்த்தம்? உங்களுக்கு கனவு இல்லைன்னா நீங்கள் வெறும் டெட் பாடி, பிணமாக தான் சுற்றிட்டு இருக்கீங்க. பிறந்தோம் இறந்தோம், இதான் வாழ்க்கை. ஜெயிக்கணும், சாதிக்கணும், அதுக்கு கனவு காணணும். அந்த கனவை எப்படியாவது அடையணும். அந்த எண்ணம் இருந்தால் வாய்ப்பு உங்கள் கண் முன்னாடி வந்து நிற்கும். வெறித்தனமான கனவு இருந்தா, பலர் சொல்லுவாங்க பேராசைப்படாதேன்னு. நான் சொல்றேன், பேராசைப்படு. அப்பதான் நீ ஆசைப்பட்டது உனக்கு கிடைக்கும். மற்றவங்க சொல்றதை கேட்காதீங்க. கனவு காணுங்க, பெருசா கனவு காணுங்க, தைரியமா கனவு காணுங்க, தில்லா கனவு காணுங்க. உங்களால முடியும்னு நீங்க நம்புங்க. அதை அடையணும்ன்ற உறுதியான எண்ணத்தை உங்க மனசுக்குள்ள வளர்த்துக்கோங்க. உங்களால முடியும். உங்க கனவு எவ்வளவு பெருசா இருந்தாலும் உங்களால அடைய முடியும். இதுதான் நம்பர் 1. நம்பர் 2, கமிட்மெண்ட். இது இல்லைன்னா நீங்க சக்சஸ் ஆகவே முடியாது. திஸ் பிசினஸ் இஸ் சிம்பிள் பட் நாட் ஈஸி. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது சிம்பிள் தான், ஆனா ஈஸி கிடையாது. உதாரணத்துக்கு நீங்க ஒரு ஜிம்முக்கு போறீங்க. புதுசா உங்க ஊர்ல ஒரு ஜிம்மு திறந்துருக்காங்க, எல்லாரும் வந்து சேர்றாங்க. அந்த புது ஜிம்ல ஒரு 1000 பேர் சேர்றாங்கன்னு வைங்க. முதல் மாசத்திலேயே 100 பேர் காணாம போயிடுவான். 3 மாசத்துல பாத்தீங்கன்னா 500 பேர் காணாம போயிடுவான். 6 மாசத்துல பாருங்க 750 பேர் காணாம போயிடுவான். மீதி 250 பேர் தான் இருப்பான். ஒரு வருஷத்துல பாருங்க கிட்டத்தட்ட ஒரு 950-980% வில் வேனிஷ், போயிடுவான். மீதி இருக்கிறது ஒரு 10-20 பேர் தான் இருப்பாங்க அந்த ஜிம்ல ரெகுலரா பண்ணிட்டு இருக்கிறவங்க. அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா கமிட்டடா அவங்க டெய்லி பண்ணுவாங்க.
அவங்க எதிர்பார்க்குற அவங்களுக்கு என்ன சிக்ஸ் பேக் வேணுமோ இல்லை எப்படி அவங்க உடம்பு அவங்க ஆசைப்பட்டாங்களோ அந்த ஆசைப்பட்ட உடம்பு அவங்களுக்கு கிடைச்சிருக்கும் அந்த ஒரு வருஷத்தில். காரணம் அவங்க கமிட்டடாக அந்த பிஸ்னஸை பண்ணியிருப்பாங்க. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்ட்ரெஸ்ட் இஸ் நாட் இனஃப். யூ நீட் டோட்டல் கமிட்மெண்ட் டு பில்ட் அ பிக் பிஸ்னஸ். வெறுமனே ஆர்வம் இருந்து என்ன பிரயோஜனம்? உங்கள் ஆர்வத்தை கொண்டு போய் குப்பையில் போடுங்க. ஆர்வம் மட்டும் இருந்து இங்கே பிரயோஜனமே இல்லைங்க. கமிட்மெண்ட் தான் முக்கியம். கமிட்மெண்ட் மட்டும்தான் உங்கள் பிஸ்னஸை பெருசாக டெவலப் பண்ண உதவி பண்ணும். உங்களால் சக்ஸஸ் ஆக முடியும். ஸோ பி கமிட்டட். இது நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் மட்டும் இல்லைங்க. எந்த ஒரு பிஸ்னஸாக இருந்தாலும் எந்த ஜாபாக இருந்தாலும் ஒரு ஜாபில் வளரணும்னா அவன் கமிட்டடாக இருக்கணும். ஒரு ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸ்லையும் அவன் வளரணும்னா அவன் கமிட்டடாக இருக்கணும். நெட்வொர்க் மார்க்கெட்டிங்லேயும் அவன் சக்ஸஸ்ஃபுல் ஆகணும்னா கமிட்டடாக இருந்தால் மட்டும்தான் சக்ஸஸ் ஆக முடியும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்தது மூணாவது, அப்சல்யூட் சரண்டர் டு யுவர் சிஸ்டம். சிஸ்டத்துக்கு நீங்கள் உங்களை சரண்டர் பண்ணிக்கோங்க. அப்சல்யூட்டாக சரண்டர் பண்ணிடணும். ஏங்க சிஸ்டம் இஸ் எவ்ரிதிங். சிஸ்டம் இல்லாமல் நம்ம பிஸ்னஸில் சக்ஸஸ் ஆக முடியாது. த பிளான் வில் ஒர்க் ஒன்லி இஃப் யூ ஒர்க் ஆஸ் பர் த பிளான். நீங்கள் போடுற பிளானு வேலை செய்யும். எப்போ வேலை செய்யும்? நீங்கள் அந்த பிளானுக்கு ஏற்ற மாதிரி வேலை செஞ்சால் வேலை செய்யும். ஒன்லி if you work as per the plan will work. பிளானை போட்டுறீங்க, ஆனால் வேலை செய்யலனா எப்படிங்க நீங்கள் போட்ட பிளான் வந்து ஒர்க் ஆகும்? வெரி சிம்பிள். யூ மஸ்ட் சரண்டர் டு யுவர் சிஸ்டம். See, your business will have a system. If the company don't have, you create a system, daily system. எப்படி ப்ராஸ்பெக்டை உள்ளே கொண்டு வந்ததுக்கப்புறம் அவங்களை எப்படி எஜுகேட் பண்ணுறது, எப்படி ட்ரெயின் பண்ணுறது, எப்படி அவங்களோட சேர்ந்து வேலை செய்கிறது, எப்படி அவங்கள ப்ராஸ்பெக்டிங் பண்ண வைக்கிறது, பிளா பிளா பிளா. சிஸ்டம்ன்றது நல்ல கரெக்டான சிஸ்டம் நீங்கள் கிரியேட் பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் தட் சிஸ்டம் வில் ஒர்க். பட் இனிஷியலி யூ மஸ்ட் ஒர்க். ஸோ யூ மஸ்ட் அப்சல்யூட்லி சரண்டர் டு யுவர் சிஸ்டம். சிஸ்டம்க்கு நீங்கள் உங்களை சரண்டர் பண்ணிக்கணும். நீங்கள் அந்த சிஸ்டம்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ணணும். நாலாவது, டெய்லி ஹார்ட் ஒர்க். இது முக்கியங்க. ஏங்க நான் இப்போ பேசிட்டு இருக்கிறது சும்மா கொஞ்சம் வருமானத்துக்கு உள்ள ஒரு ஐடியாஸ் உங்களுக்கு கொடுக்கல. கோடிக்கணக்கில் பணம் சம்பாதிக்கணும்னா என்னென்ன பண்ணணுன்றதை பற்றி தான் நம்ம பார்க்குறோம். டெய்லி ஹார்ட் ஒர்க். அதுக்கு நீங்கள் மேடு ஃபார்முலா ஃபாலோ பண்ணி ஆகணும். மேடுனா என்ன? தமிழில் பைத்தியம். மேடாக ஆகணும். என்னடா அது மேடா, நம்ம பைத்தியம் ஆகணும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நான் சொல்கிறேன் என்னன்னு. மேடுனா MAD. எம்னா மேசிவ், ஏனா ஆக்ஷன், டினா டெய்லி. மேசிவ் ஆக்ஷன் டெய்லி நீங்க போட்டாதான் பெருசா சக்சஸ் ஆக முடியும். ஒரு 5 வருஷத்துல பாத்தீங்கன்னா நீங்க ரிட்டையர் ஆயிடலாம். ஃபினான்ஷியலி ரிட்டையர் ஆயிடலாம். ஃபினான்ஷியலி நீங்க ரிட்டையர் ஆயிட்டா உங்களுக்கு டைம் ரிட்டையர்மெண்ட் கிடைச்சிரும், டைம் ஃப்ரீடம் கிடைக்கும், ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் கிடைக்கும். பணம் இருந்தா 99% பிரச்சனை எல்லாமே போயிடும். நிறைய பேர் சொல்லுவாங்க பேராசைப்படாதுன்னு. நான் சொல்றேன் பேராசைப்படு. அப்பதான் நீ ஆசைப்பட்டதெல்லாம் அடைய முடியும். மற்றவன் சொல்றதெல்லாம் கேட்கவே கேட்காதீங்க. மற்றவன் சொல்றது நீங்க கேட்க ஆரம்பிச்சா நீ உருப்படாம போயிடுவ. சாபம் விடல, உங்களை எச்சரிக்கிறேன். மற்றவன் சொல்றதை கேட்காதீங்க. டெய்லி ஹார்ட் ஒர்க், டெய்லி ஒர்க் பண்ணுங்க. திஸ் இஸ் நாட் ஒன்ஸ் இன் அ வீக்லி பிஸ்னஸ். நல்லா கேட்டுக்கோங்க. இது வாரத்துக்கு ஒரு நாள் செய்யற பிஸ்னஸ் இல்லை. வாரத்துக்கு ஒரு நாள் செஞ்சா அதுக்கேற்ற சின்ன ரிட்டர்ன்ஸ் தான் கிடைக்கும். திஸ் இஸ் அ டெய்லி பிஸ்னஸ். டெய்லி ஹார்ட் ஒர்க் போடணும். உழைப்பு என்ன? கத்துக்கணும், கத்துக்கிட்டதை செய்யணும். கம்பெனி என்ன கற்றுக் கொடுக்குதோ, உங்க லீடர் என்ன கற்றுக் கொடுக்குறாங்களோ அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். டெய்லி பண்ணணும். டாக் டு பீப்புள். கற்றுக்கிட்டு நீங்க இந்த பிஸ்னஸை உங்க நண்பர்கள், உறவினர்கள் எல்லாருக்கும், இன்னைக்கு 180 கோடின்றாங்க இந்தியாவுடைய பாப்புலேஷன். கணக்கில் வந்தது கணக்கில் வராதது எல்லாம் சேர்ந்து எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கணும். டெய்லி ஹார்ட் ஒர்க் போடணும். உழைப்பு. அஞ்சாவது, எமோஷனல் மெச்சூரிட்டி டு ஹேண்டில் ரிஜெக்ஷன். இது ரொம்ப முக்கியம். ரிஜெக்ஷன்ன்றது வருங்க. ரிஜெக்ஷன் ஆர் பார்ட் ஆஃப் பில்டிங் எனி ட்ரீம். கனவுகள் பெருசா இருந்தா ரிஜெக்ஷன்ஸ் பெருசா இருக்கும். பிரச்சனைகள் பெருசா இருக்கும். ரிஜெக்ஷன்ஸ் பெருசா இருக்கும். அதை எமோஷனலா நீங்க ஹேண்டில் பண்ற திறனை நீங்க வளர்த்துக்கணும். Your ability to bounce back after you fall in a key requirement for success in your business. நீங்க ஒரு பிரச்சனைனா அதுலேருந்து திருப்பி வர்ற எபிலிட்டியை நீங்க வளர்த்துக்கணும். மொத்தம் எவ்வளோ ரிஜெக்ஷன்ஸ் வந்தாலும் அதை ஹேண்டில் பண்ற, மன ரீதியா அதை ஹேண்டில் பண்ற திறனை நீங்க வளர்த்துக்கணும்.
ரிஜெக்ஷன்ஸ் வந்துட்டு போட்டுங்க, அடுத்த ஆள் கிட்ட போங்க. கோ டு த நெக்ஸ்ட் பர்சன். இவன் நோன்னா என்ன, அவன் கொடுத்து வச்சது அவ்வளவுதான், அடுத்த ஆள் கிட்ட போங்க. அவன் நோன்னா என்ன மனசுல நினைச்சுக்கணும், அவன் கொடுத்து வச்சது அவ்வளவுதான், நீங்க அடுத்த ஆள் கிட்ட போங்க. நீங்க ரிஜெக்ட் ஆயிடாதீங்க. ரிஜெக்ஷன்ஸ் வந்தா நீங்க ரிஜெக்ட் ஆயிடாதீங்க. பவுன்ஸ் பேக். இன்னும் நீங்க வேகமா தான் வேலை செய்யணும். இன்னும் உங்களுக்கு ஃபோர்ஸ் பண்ண எனர்ஜி அதிகமாக தான் இருக்கணும். இந்த 5 விஷயங்களை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல நீங்க கோடிக்கணக்கில் சம்பாதிக்கலாம், பெரிய சூப்பர் ஸ்டார் ஆகலாம்னு சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். காட் பிளஸ் யூ.